ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. குரு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மை தான் கொடுக்க போகிறார். குரு 7ஆம் இடத்துல, ராகு கேது ராகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல வருது. ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு கேது வருது. சனி 4ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அப்புறம் புதன் உங்களுக்கு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 7, 10 குடையவர், அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார். 12 குடையவர் அஷ்டமத்தில் இருக்கார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. ஸோ இது உங்களுடைய கிரக அமைப்பு. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு காரிய தடைகள் இருந்திருக்கும். எது செஞ்சாலும் அது ஒரு தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கும். நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் அது உங்களுக்கு இல்லை. 9 கூடிய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்காரு. 6 கூடையவராக இருந்தாலும் கூட திக்பலம் பெற்றிருக்காரு. அது ஒரு நல்ல நன்மை உங்களுக்கு. குரு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரிங்க, காரிய தடைகள் எல்லாமே நீங்கி காரிய சித்தியாகும் உங்களுக்கு. எவ்வளவோ முயற்சி, பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு முயற்சி எடுத்துட்டா அதை சக்ஸஸ் பண்ணாமல் அவங்க விடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர் தான் நீங்கள். ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் எடுத்தது மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு தட்டி போகிறது, தாமதமாகிறது, இதனால் கொஞ்சம் விரக்தி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஆனால் இனி அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாகும். ஒவ்வொரு காரியமே சித்தியாகும் உங்களுக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்குது. அப்போ ஒரு குருநாதருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வருமானம் உறுதியாக உண்டு. குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம், நல்ல இன்கம்மு, நிரந்தரமான வருமானங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 கூடைய சூரியன் 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கார். அப்போது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுடைய வளர்ச்சி ஆகிறது. உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பாராட்டப்படும். உங்களோட உழைப்புகள் அங்கீகரிக்கப்படும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி பணியிடை மாற்றங்கள் இருக்கிறது. பணி வேறு பக்கம் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது. பெரிய கம்பெனிலாம் உங்களுக்கு ஆஃபர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். திடீர்னு ஒரு இடமாற்றம் உறுதியாக உண்டு. தொழில் ரீதியாக புது பார்ட்னர்ஸ் வர்றது, பார்ட்னர்ஷிப்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழிலியாக இருந்தாலும் சரி, நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், இன்கம் ஆஃப் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டாம். அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வப்போது வந்தாலும் கூட உங்களுக்கு கடனை கட்டுறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸு உருவாகும். ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா சனி கூட சேர்ந்துருக்காரு. அப்போது கடனை கட்டுறதுக்கு ஒரு சோர்ஸ் உருவாயிரும். உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி இருக்குது. அதாவது ஒரு கால தாமதத்துக்கு அப்புறம் ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். சனியோடைய பார்வை சந்திரனுக்கு வரும்பொழுது அன்னதானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, மூல நட்சத்திரமோ அல்லது பூராட நட்சத்திரமோ அல்லது உத்திராட நட்சத்திரமோ, இந்த நட்சத்திரத்தில் எது உங்களோட நட்சத்திரமோ அன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு, ஒரே ஒரு வேலைக்கு ஒருத்தருக்கு ரொம்ப பசியாக இருக்கார், அவர் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு உறவாவோ தெரிஞ்சவங்களாவோ ஃப்ரெண்டாவோ இருக்கக்கூடாது. ஸோ ஒருத்தருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. உண்மையாலுமே நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. அவங்க பிரியாணி கேட்டால் கூட ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க. நல்ல ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். போதும். அன்னதானம்னா சட்டியாக சோறு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பேர் அன்னதானங்கள்ல. உண்மையாலுமே பசியாக இருக்கவங்களை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தான் உண்மையான அன்னதானம். ஸோ இதை செய்யுங்க.
அதே மாதிரி உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கார். எப்போல்லாம் அந்த சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் வராரோ அந்த காலகட்டங்கள் எல்லாமே வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு விபத்து கண்டம் அல்லது வந்து சர்ஜரியை குறிக்கக்கூடியது. அப்போது செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல நீச்சம் ஆகிறாரு. அப்போ நீச்சமாகும்போது ஒரு விபத்து கண்டத்தையோ அல்லது சர்ஜரி கண்டத்தையோ கொடுத்துருவார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்கோ மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. தந்தையாருக்கு ஆயுள் கண்டம் இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மைண்டு டென்ஷனாக இருக்குது, இல்லை வேலை ரொம்ப அர்ஜென்சி நீடு, அதாவது நைட் டைம் ட்ராவல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. செவ்வாய் நீச்சமாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு போனால் கூட ஒரு அன்டைமில் ஒர்க்கு முடிஞ்சு வரீங்க, நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க. ஆப்போசிட்டில் ஏதாவது குடிச்சிட்டு ஏதாவது ஒரு நாய், அதாவது டாகை சொல்கிறேன், அவங்க வந்து வண்டியை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வரும். தப்பு உங்கள் மேலே இல்லைன்னா கூட உங்களுக்கு நஷ்டமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. வருமுன் காப்போம் அப்படிங்கிறது நல்லது. அதனால் காலபைரவருக்கு ஒரு விளக்க போட்டுருங்க. செவ்வாய் எந்த காலகட்டத்தில் நீச்சமாக இருக்கோ, சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் எப்போல்லாம் வருதோ அப்போ காலபைரவருக்கு ஒரு விளக்க போடுறது ரொம்ப நல்லது. காலபைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வமோ குலதெய்வ வழிபாடோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண பிராப்தம் இருக்குது. திடீர் திருமணம் அல்லது திருமணம் ஆகிறது, திருமணம் நிச்சயிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதரன், மூத்த சகோதரன், இளைய சகோதரன், சகோதரிகள்கிட்ட இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி, அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாமே சக்ஸஸ்ஸு. சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பிரபலமாவீங்க. கலைத்துறை எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரிங்க, மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய பேர் புகழில் பாராட்டி விருதுகள், ஆல்ரெடி நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா கலைமாமணி, இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் மீடியாக்களில் ஒரு பேசுபடும் பொருளாக நீங்கள் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான மாதம். உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும். நிறைய நன்மைகளான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். காசு பணம் சம்பாதிக்கிறது, ப்ரொமோஷன் வர்றது, அதாவது சைடு இன்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள், மிகப்பெரிய லெவலில் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமான காலமாக தான் இருக்குது. குருவோடைய அனுகிரகமும் இருக்குது, சனியோடைய பார்வையும் இருக்குது. அப்போ மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி, பொதுமக்களுடைய ஆதரவு, சப்போர்ட் இதெல்லாமே கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன போஸ்டிங்கில் இருந்தால் மிகப்பெரிய பொறுப்புகள் தலைமையிடமே கொடுக்கும். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெளியில் காமிச்சுக்கணும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் வரும். நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய பெரிய கான்ட்ராக்டு வர்றது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் ஆல்ரெடி பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தால் லஞ்ச லாவணியங்கள், ஊழல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. சனியோடைய பார்வை அதுக்கு பனிஷ்மெண்ட்டை கொண்டு போய் சேர்த்துரும். பதவியை காலி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கணவர் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோன்யம்ங்கிறது அதிகரிக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. காசு பணம் வர்றது, ஆடை ஆபரண சேர்க்கை, இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடைக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், படிப்பில் நிறைய ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்குது படிப்பு ஸ்தானத்தில். அதனால் படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது, உயர்கல்விக்கு போகிறது, அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்க ஒரு நல்ல போஸ்டிங் போய் உட்கார்றது. சில பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகங்கள்லாம் கிடைக்கும். சிவில் சர்வீஸு, பேங்கிங் எக்ஸாம்ஸில் எழுதுனீங்கன்னா அதில் எல்லாம் தேர்ச்சி பெற்று ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தான் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருந்தாலும் நீங்கள் என்ன முயற்சி போடுறீங்களோ அதுக்குண்டான பலாபலன்கள் கட்டாயம் உங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டங்களில் ஒரு தெய்வத்தோடைய துணையை தேடிக்கங்க. குருபலம் இருக்கும்
இருக்கும்போது தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இன்னும் அந்த சக்தி வந்து இரட்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அப்போ நீங்கள் போடுறது வந்து கொஞ்சம் முயற்சி போட்டாலே நிறைய பலன்கள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு வைகாசி மாதம் நல்ல பலன்கள் தான், நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய்குருத ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்றைக்கி இந்த வைகாசி மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் தான் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசி அதிபதி சனியும் சுக்கிரனும் இருக்காங்க. 2ல் ராகு, அஷ்டமத்தில் கேது, குரு 6க்கு போயிட்டாரு. அதே மாதிரி செவ்வாய் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். புதன் 4ஆம் இடத்துல இருக்குது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இதுதான் வந்து உங்கள் கிரகநிலை. கிரக நிலைப்படி வருமானம் நல்லா இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பொதுவாகவே 7.5 சனி கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு உங்களுக்கு. அது திருக்கணிதப்படி வந்து 7.5 சனியுடைய பாதிப்பு கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது. ராகு வந்து இன்கம்மை அதிகப்படுத்தி விடுவார், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதி 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. கெட்டவன் கிட்டிடும் ஒரு ராஜ யோகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அஷ்டமாதிபதி 5ஆம் இடம் போது ஒரு ராஜ யோகம், விபரீத ராஜயோகம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். குரு 6ஆம் இடத்துல இருக்கார். தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பொதுவாக தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள், நல்ல மாற்றங்கள். மகர ராசிக்கு குரு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்ல வருமானம். 2ஆம் இடத்துல ராகு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது. ஏற்ற இறக்கங்கள் வந்து ஏற்றங்கள் இருக்கும், இறக்கங்கள் வராது. ப்ரமோஷன் நல்லா இருக்குது உங்களுக்கு. ப்ரமோஷன் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. உங்களுடைய உழைப்பு இவ்வளோ நாளாக வந்து கஷ்டப்பட்டு வீணாக போதேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா, உங்களோட உழைப்பு அங்கீகரிக்கப்படும். உங்கள் உழைப்புக்கேற்ற பாராட்டும் விருதுகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல இன்கமும் கிடைக்குங்க. தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் உத்தியோகம், அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆரம்பிங்க. 10ஆம் அதிபதி எப்படி இருக்கார், தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கார், 10ஆம் இடம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிங்க. ஆனால் மகர ராசிக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தொழில் மூலிமா நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் அதிர்ஷ்டகரமான மாதம் தான் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு. அதனால் பொதுவாகவே 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது. 4 கூடையவர் 7ல். உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட வண்டி ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். எப்போல்லாம் செவ்வாய் நீச்சமாகுதோ அப்போ வண்டி வாகனங்களை ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த மஜ்ஜை இருக்குல்ல, எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல, அதில் பிரச்சனை வருது. ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. லேடிஸாக இருந்துச்சுன்னா பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஓவராக இதாக ப்ளீடிங் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு அமைப்புக்கு இருக்குது. பார்த்து நிறுத்தி நிதானமாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். குரு 6ல் வந்திருக்கனால இன்கம்மை எப்படி அதிகப்படுத்தி கொடுப்பாரோ அதே மாதிரி நோயையும் அதிகப்படுத்தி கொடுத்துருவார். அதனால் பார்த்துக்கணும். பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி நல்ல வளர்ச்சி தான். பார்ட்னருக்கு இடையில், பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் பார்ட்னருக்கு இடையில் சண்டை வந்து பார்ட்னர் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு கட்டாயம் உறுதியாக உண்டு. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு இன்கம் சோர்ஸை நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாரு. மிகப்பெரிய லெவலில் வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. 8ல் வந்திருக்கக்கூடிய கேது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. உங்களுக்குமே வந்து சர்ஜரி கண்டம் இருக்குது பெண்களாக இருந்தால், அதனால் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. பொதுவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கனால படிப்பு சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர். அதாவது பதவி ஸ்தானத்திலே வந்து புதன் இருக்கார். புதன் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி. அப்போது இந்த சிவில் சர்வீஸ்க்கு எழுதுகிறவங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸோ அல்லது குரூப் 1 இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். பதவி ஸ்தானத்தில் இருக்கனால கட்டாயம் ஒரு அரசாங்க பதவியில் போய் உட்கார்றதுக்கு இந்த மாதம் வந்து
கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பலாபலனை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அது நடந்தே தீருங்க. இது இந்த சர்வீஸ் கமிஷன் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டான இது இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம், நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறது, படிப்பில் முன்பை விட ஆர்வம் செலுத்தி நல்லா படிக்கக்கூடிய இதெல்லாம் மாறும் உங்களுக்கு. அதே மாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்கெல்லாம் வந்து நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவீங்க. படித்து முடித்தோடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிரும். படிப்புக்காகவோ அல்லது வந்து உத்தியோகத்துக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். 3 குடையவர் 6க்கு போயிருக்காரு. அதனால் முன்கோவத்தை தவிர்த்துக்கிறது, மெடிடேஷன் அதிகமாக பண்ணுறதை பண்ணிக்கணும். 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு வந்திருக்கனால நினச்ச விஷயங்களை அப்படியே பேசுகிறத தவிர்த்துருங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காமல் டக்கு டக்குன்னு பேசுகிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் ஆகும். ஸோ அதனால் நினச்ச விஷயங்களை அப்படியே பேசாமல் அதுக்கு வந்து கொஞ்சம் தேனாட்டம் பேசுங்க. அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. குடும்ப நபர்களே உங்களை அனுசரித்து செல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள் மாறும். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால நல்ல அபார சக்தி இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி சுமூகமானது, மனதுக்கு பிடித்த நபர்கள்னால நிறைய நன்மைகள் நடக்கிறது, நல்ல விஷயங்கள் நடக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம். செவ்வாய்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் எங்கே போகிறாரு, எப்படி பழகிறாரு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது பிபி, சுகரு, பெண்களாக இருந்தால் இந்த மாதவிடாய் காலங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். இன்கம் நிறையா வருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி செலவையும் குரு உண்டு பண்ணி கொடுத்துருவார். பொதுவாக சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். பூர்வீக சொத்துக்கள், 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால, 8ஆம் அதிபதியாக அவர் இருக்கனால பூர்வீக சொத்துக்கள், வில்லங்க சொத்துக்கள்லாம் இந்த மாதம் கைக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உயில் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதுவும் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டானது. 4ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கனால உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை நடக்கிறது. ராசி அதிபதியும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்கனால நல்ல அதிர்ஷ்டகரமான மாதமாக இது இருக்க போகுது. பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மாதம். இன்கம் அப்படிங்கிறது, வருமானம்ங்கிறது பல வகைகளில் இருந்தும் வழிகளில் இருந்தும் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 7.5 சனி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அவசியங்கள் இல்லை. உங்கள் பேரில் இருக்கக்கூடிய குறை குற்றங்கள், தேவையில்லாத ஏதாவது மெமோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாமே மாறி ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நல்ல இன்கம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறை இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மகர ராசியில் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது, மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகம் இருக்குது. தலைமை இடத்துலேருந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க. நிறைய ஆட்களுடைய பழக்கம், பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மீடியாவில் நீங்கள் ஃப்ரேம் ஆவீங்க. மிகப்பெரிய லெவலில் டிபேட்லாம் கலந்துக்கிட்டு உங்களுடைய பேர் புகழ்லாம் பேசப்படும். கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க. நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த அரசியல்வாதி இந்த மாதத்தில் அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் யோகமாகவும் மாறும். பொதுவாக பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்ப நபர்கள், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் 2ஆம் இடத்துல ராகும் இருக்கனால குடும்ப நபர்களுக்கு இடையே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும். கணவர்கிட்டையும் வந்து வாக்குவாதங்கள் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ நாளாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்கள் வந்து குடும்ப நபருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். அதனால் பொறுமை காத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கால சூழ்நிலைகள் நிறைய வந்துருச்சு. ஆனால் உறவுகளிடையே சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட சண்டை போட தூண்டுவார். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பொறுமையாக இருந்து நிறுத்தி நிதானமாக எல்லா முடிவுகளும் எடுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை நான் ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸாக நான் சொல்லியிருக்கேன். 2ஆம் இடத்துல சனி இருந்துச்சு, இப்போ ராகு 2ஆம் இடத்துல இருக்குது. வாக்குஸ்தானம், நம்ம எல்லாமே நமக்கு நன்மையாகிறதும் தீமையாகிறதும் நம்மளுடைய வாயினால தான். இப்போது மகர ராசி
ராசிக்காரங்களுக்கு இயல்பாக ப்ளஸ்ஸும் மைனஸும் அவங்களுடைய வாய் தான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பேசக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடியனால இந்த டைமில் அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. குருவோடைய பார்வை இல்லாமல் இருக்கனால கம்மி பண்ணிக்கிறது நல்லது. காசு பணம் சம்பாதிக்கிறதுல முழு முயற்சியோட ஈடுபாடு பண்ணுங்கள். அது சொத்து சேர்க்கை நிறைய உண்டு பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். பொதுவாக வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.